ஹாய், நான் ஒரு ஜுவல் எடுத்திருக்கேன். பண்டு கட்டி தான் நான் எடுத்திருக்கேன். மாதம் மாதம் சீட்டு கட்டி எடுத்திருக்கேன். ஆனால் ஜிஆர்டியில் எடுக்கலைங்க. இது நான் வேறு ஒரு சாந்தி ஜுவல்லர்ஸில் எடுத்தேன். பட் இந்த பாக்ஸில் வச்சு காமிக்கலாம் அப்படின்றதுக்கோசம் இந்த பாக்ஸில் வெடிச்சிருக்கேன். நான் என்ன நகை எடுத்திருக்கேன் அப்படின்றதையும், அது எவ்வளோ என்ன விலை, எவ்வளோ பெனிஃபிட்டு அப்படின்றதையும் காமிக்கிறேன். இப்போ வந்து என்ன ஜுவல் பார்த்துடலாம் வாங்க. மாட்டல் தாங்க எடுத்திருக்கேன். இது வந்து கரெக்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா, இது ஒரு சவரங்க. மாட்டில் ஒரு சவரம் வருது, ரெண்டும் சேர்த்து. ஒரு சவரத்துக்கு தான் நான் போட்டிருந்தேன். ஆக்சுவலி ஒரு சவரத்துக்கு போட்டேன், ஆனால் ஒரு சவரம் வரல. கட்ட சொல்ல ஒரு சவரத்துக்கு வரும் அப்படின்னு நினச்சி கட்ட ஆரம்பிச்சிது. நகை விலை ஏற ஏற என்னாச்சுன்னா, அதோட கிராம் கணக்கு வந்து ஏற ஏற கம்மியாயிடுச்சு எனக்கு. கிராம் வந்து 8 கிராம் வரும்ன்ற இடத்துலேருந்து 8 கிராம் வரல எனக்கு. 7 கிராமுக்கும் கம்மியாக தான் வந்தது எனக்கு. ஒரு 7.5 கிராமோ சம்திங் தான் ஏதோ வந்தது. நான் எக்ஸ்ட்ரா கட்டி எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. எக்ஸ்ட்ரா கட்டி ஒரு சவரம் கிட்ட எடுத்திருக்கேன். அதான் ஒரு 40 மில்லி கம்மிங்க. இந்த மாடல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா அந்த ஜுவல் பாக்ஸ் அவங்க கொடுக்க சொல்ல அந்த இதுவில் தான் கொடுத்துருந்தாங்க. சரி, அதான் நான் வந்து இதில் கொஞ்சம் லாங்காக வச்சு காமிக்கலாம், மாடல் தெரியும் அப்படின்றதுக்கோசம் இதில் வச்சுருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் அழகாக தெரியுது, அதுக்காகவே இதில் வச்சுருந்தேன். இந்த மாடல் எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக நான் கம்பல் வீடியோ போட்டிருப்பேன். அந்த கம்பலுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாடல் எடுத்திருக்கேன். நான் நிறைய டிசைன் இருக்க மாட்டேங்குது. மாடலில் வந்து டிசைன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அது வெயிட் ஏற ஏற வேணால் கொஞ்சம் வரும். வெயிட்டு ஒரு சவரத்துக்குள்ளே நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு டிசைன்ஸ் கம்மி தான். அதுவும் நீங்கள் அரை சவரத்தில் மாடல் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப டிசைன்ஸே இல்லைங்க. இந்த லேயர்ஸ்லாம் எதுவுமே வராமல் வரும். ஒரு சவரத்தில் பார்க்க சொல்ல மாட்டேன்னா இந்த லேயர்ஸோடு வரும் உங்களுக்கு. இந்த லேயர்ஸ் இந்த குண்டோடு வரும் உங்களுக்கு. நீங்கள் அரை சவரம் பார்க்குறீங்கன்னா நார்மலாக ப்ளைனாக மட்டும்தான் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இல்லை ஒரு லேயரில் வர மாதிரி இருக்கும். இந்த கீழே வர செயின்ஸ் வந்து ஒரு லேயரில் வர மாதிரி இருக்கும். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ இதோட ரேட்டு நான் எவ்வளோ கட்டினேன், எவ்வளோ கிராம் சேர்ந்தது அப்படின்றதையும் நான் காமிச்சிடுறேன் வாங்க. நம்ம இல்லைங்க, நான் கட்டுனது வந்து 5000 மாதம் கட்டினேன். நான் கட்ட சொல்ல கிராம் வெயிட்டு ஒரு சவரம் வந்து கம்மி. நான் கட்ட ரேட்டு கிராமுக்கு அதிகமாக ஏறிட்டே போச்சு எனக்கு லாஸ்ட் வரைக்கும். நான் வந்து மொத்தமாக 55,000 கட்டினேன். ஆக்சுவலி 55,000 கட்டினேன். 55,000. அதாவது நான் எடுத்தது வந்து 7 கிராம் 960 மில்லி, அதாவது 40 மில்லி கம்மி. நான் எடுத்ததுக்கு ஒரு சவரத்துக்கு எடுத்ததுக்கு அன்றைக்கி ரேட்டு, நான் இதை எடுத்த ரேட்டு ஒரு 1 வீக் முன்னாடி எடுத்தேன். இதை எடுத்த ரேட்டு வந்து அன்றைக்கி ரேட்டு வந்து 73,312 ரூபா வந்தது. ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு 75,500 எனக்கு வந்தது. நான் கட்டுனது வந்து 55,000. அப்போது பெனிஃபிட் வந்து 15,000. நான் பே பண்ண பேலன்ஸ் வந்து 4,660 பேலன்ஸ் பே பண்ண வேண்டியது இருந்தது. ஏன்னா 75,000 பெனிஃபிட்டு, 55,000 பெனிஃபிட்டு, ஒரு 5,000 சேர்த்திங்க அப்படின்னா 70,000 தான் வந்து பேலன்ஸ் வந்து கட்டுற மாதிரி இருந்தது. அது 4,660 கட்டி எடுத்தேன் நான். அதாவது நம்ம பேங்க்கில் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஏதாவது நம்ம போடுறோம் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா கூட அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கம்மி தாங்க, ரொம்ப கம்மி தான். 1,00,000க்கு 7,000 சம்திங் தான் வரும். பட் இந்த மாதிரி எனக்கு கட்ட சொல்ல வேஸ்டேஜ் 15% அப்படியே கொடுத்துட்றாங்க. எனக்கு ஒரு 5,000 15,000 சில்லற சம்திங், அதான் 16,000 கிட்ட எனக்கு லாபம் வருது கண்டிப்பாக. அதனால் நம்ம இதை சூஸ் பண்ணுறது ஓகே தாங்க. ஏன்னா நம்ம வேஸ்டேஜே இல்லாமல் அன்றைக்கி ரேட்டுக்கு வாங்குகிறோம். நம்ம சப்போஸ் விற்க போகிறோம், இல்லை அடமானத்தில் விற்கணும்னா நல்ல ரேட்டுக்கு கிடைக்கும், அதே ரேட்டுக்கு கிடைக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கி கம்மியாக விற்றோம் அப்படின்றது வராது. அதனால் இது நல்ல லாபம் தான் எனக்கு தெரிஞ்சு. அதனால் நான் எப்பயுமே மாதம் போட்டுருவேன். போட்டு லாஸ்ட்டாக கம்பல் எடுத்து போட்டிருந்தேன். இப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி மாடல் வாங்கியிருக்கேன். இது தாங்க. இதுக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுத்துட்றாங்க அப்படியே. ஜிஆர்டியில் வந்து இந்த மாதிரி இதில் எடுத்தால் கார்டு போட்டால் ஸ்டார்டிங்காக ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருவாங்க. இவங்க எடுத்து கட்டிக்கிட்டு முடிச்சோன்னையும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிஃப்ட்டு, ஒரு சவரம்னா இந்த மாதிரியும், 2 சவரம்னா வேறு ஒன்றும், 3 சவரம்னா ஒரு பேக் ஒன்று கொடுக்குறாங்க. பேக் நல்ல பேக்காகவே கொடுக்குறாங்க. அவங்க நேம் போட்டு எதுவுமே இல்லாமல் நல்ல பேக்காகவே கொடுக்குறாங்க. ஒரு சவரத்தில் வர சொல்ல இதுக்கு முன்னாடி நான் கம்பலுக்குமே இதே மாதிரி எடுத்துருப்போம். ஒரு டப்பா கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி ஜூஸ் பாட்டில் மாதிரி இருக்குது, நல்லா தான் இருக்குது. இது தாங்க நான் எடுத்தது. இதில் ஏதாவது டவுட்டு, பெனிஃபிட்டில் ஏதாவது டவுட்டு அப்படின்னா, ஏன்னா வேஸ்டேஜ் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் வேஸ்டேஜ் உங்களுக்கு வந்து
15%ல 14%, 15% தான் வரும் நீங்கள் எங்கே போய் எடுத்தாலும். இதே ஜிஆர்டியில் எடுத்திங்கன்னா 50% தான் உங்களுக்கு வேஸ்டேஜ் லெஸ் பண்ணுவாங்க. மீதி 50% வந்து ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஜிஎஸ்டி கம்பல்சரிங்க. 3% ஜிஎஸ்டி நீங்கள் கட்டி தான் ஆகணும். நீங்கள் இது போட்டாலுமே ஃபண்டு போட்டாலுமே ஜிஎஸ்டி பே பண்ணணும். அவங்க வேஸ்டேஜ் தான் நம்மளுக்கு அதில் லாபமாக வரும். நீங்கள் இப்போ 75,000க்கு நீங்கள் வேஸ்டேஜ் போட்டிங்கனாலே 15,000 வருது இல்லையா? ஆக்சுவலி 64,000 ஒரு சவரம். 64,000க்கு நீங்கள் வேஸ்டேஜ் போட்டு பார்த்தீங்க 15% போட்டிங்கன்னா இந்த 15,000 சம்திங் வரும். இது நம்ம எக்ஸ்ட்ரா நான் பே பண்ணியிருக்கணும். நான் அப்போ போய் ஒரு சவரம் நான் எடுக்கிறேன்னா 75,000. பட் நான் பே பண்ணது 60,000. 5,000 எனக்கு லாபம். நீங்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி ஃபண்டு கட்டி எடுக்கிறது நல்ல லாபங்க. சரி, இது இந்த மாற்றலும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.